வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. சி ஷார்ப் தமிழ் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ப்ராப்பர்ட்டிஸ் இன் சி ஷார்ப். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ற சி ஷார்ப் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது சொல்லியிருக்கோம், வேரியபிள்ஸ் இன்சைட் த கிளாஸ் கேன் பி கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வகையான டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். அது ரைட்டு தான். பட் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று தனியாக செட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக செட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ என்ஹான்ஸ்மெண்ட். மற்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நார்மலாக ஒரு வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், நம்ம கிளாஸில் சில வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த வேரியபிள்ஸை நம்ம வி நீட் டு ப்ரொடெக்ட் இட் வித் த ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் வில் கெட் எக்ஸ்போஸ்டு த்ரூ த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது தவறான வேல்யூவை அதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துப்போமே, நம்ம இங்கே we are going to have a class சர்க்கிள்னு எடுத்துப்போம். இந்த சர்க்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிளில் 2 வேல்யூ கொடுத்துக்கிறேன் நான். int ரேடியஸ், ஓகே, float pi equal to 3.14. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இட் should not be altered அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேயே வேல்யூ கொடுத்துருக்கோன்னு வச்சுப்போம். இப்போ we are going to have some method here, void public void area, public void area. இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம console.writeLine pi into r into r, அதாவது r square pi r square அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தேர். இங்கே சிம்பிள் நம்ம வாட் we can do, circle c equal to new circle, absolutely no problem. இப்போ இங்கே சியினுடைய அதில் இருக்கக்கூடிய ரேடியஸை நான் மாற்றுறேன். ரேடியஸுக்கு வேல்யூ செட் பண்ணோம். அங்கே கன்ஸ்ட்ரக்டர்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே அதை பப்ளிக்காக வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், r equal to 12 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ c டாட் ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே மீ த வேல்யூ இல்லைங்களா. இப்போ இந்த ஆரில் மைனஸில் கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஆரை மைனஸில் கொடுக்குறாங்க. because it is public, okay, anybody can give that value through the object. இப்போ மைனஸில் கொடுத்தாலும் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ஸோ இட் இஸ் கிவிங் த ரைட் வேல்யூ. இது இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் த பெரிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2πr அப்படின்னு இருக்குது பெரிமீட்டர். அங்கே மைனஸ் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு கிவ் த மைனஸ் வேல்யூ இல்லைங்களா. ஆர் இட் ஷுட் நாட் பி மைனஸ். இல்லை, ஒரு ஆளுனுடைய ஏஜ் இருக்குன்னா ஏஜ் மைனஸில் கொடுக்கக்கூடாது. நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எனக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா ஒன்று நம்ம இங்கே பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு பதில் இதை ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதை வாங்குவதற்கு நம்ம இங்கே ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இதுதான் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் மெத்தடில் செட்டர் அண்ட் கெட்டர் அப்படிம்பாங்க. செட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, இதுக்கு ஒரு மெத்தடு, அதுக்கு ஒரு மெத்தட். ஸோ அந்த 2 மெத்தட் மூலமாக தான் அக்சஸ் பண்ணுவாங்க. இதை ப்ரைவேட்டாக மாற்றிடுவாங்க. ஓகே, ஸோ இதை நம்மளால் பண்ண முடியும். இங்கேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஐ கேன் சே பப்ளிக், இதை ப்ரைவேட்டாக மாற்றிடும்.
இங்கே வந்து பப்ளிக், அந்த ஆருக்கு பதில் நம்ம கேபிட்டல் ஆர் வச்சுக்கிறேன் நான். பப்ளிக் இன்ட் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து கெட் மெத்தட் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஐடி, ரிட்டர்ன் ஆர், ரிட்டர்ன் ஆர். அதுக்கு அடுத்தது செட் மெத்தட். இங்கே வந்து செட் மெத்தட் கொடுக்குறோம். செட் மெத்தடில் வந்து ஐ கேன் ஸ்பெசிஃபை, இங்கே வந்து ஆர்னு வருது இல்லைங்களா, இஃப் வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா ஆர் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த வேல்யூங்கிறது வந்து நம்ம ஈக்குவல் டு கொடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது. எல்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸ் வேல்யூவில் கொடுத்தால் கூட இட் இஸ் கோயிங் டு செட் தட் வேல்யூ ஆஸ் 1. மைனஸோ ஜீரோவோ கொடுத்தோம்னா அது 1ன்னு இங்கே செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வேலிடேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை ப்ரைவேட்னு கொடுத்ததுனால ஆர் இங்கே அசைன் பண்ண முடியாது. அதனால் இங்கே C.R ஈக்குவல் டு -121ன்னு கொடுக்குறேன். ஆனால் இப்போ என்ன ஆகும், மைனஸில் இருந்ததுன்னா அது 1ன்னு செட் பண்ணிக்கும் இல்லைங்களா. 1ன்னு செட் பண்ணால் 1 × 1 1, 1 × 3.14 3.14 அப்படின்னு வரப்போகுது ஆன்சர். ஸோ இட் இஸ் கன்வெர்ட்டிங் தட் இன்ட்டு 1. நம்ம வேல்யூ தப்பான வேல்யூ ஆர் ரேஞ்சில் இல்லாத வேல்யூ கொடுத்தாலும் நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ணி நம்ம இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கெட்டர் அண்ட் செட்டர் அப்படிங்கிறது. இந்த கெட்டர் அண்ட் செட்டரை வந்து இது வந்து எல்லா ப்ரைவேட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதில் டைரெக்டாகவே வந்து we can have this. இதே மாதிரி ஒரு வேரியபிள் செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு கெட்டர் அண்ட் செட்டர் போட்டு அதில் வேல்யூ போடுறதுக்கு பதில் we can have it okay as a property. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து we are going to have this public r int r. இங்கேயே டைரெக்டாக கெட் கெட்டில் நான் வந்து எதுவும் எழுத போகிறதில்ல, அதை அப்படியே அந்த வேல்யூ வந்து கொடுத்துடணும். கெட் கொடுத்துட்டேன். செட்டுக்கு மட்டும் நான் வேல்யூ செட் பண்ண போகிறேன். செட்டில் வந்து இஃப் வேல்யூ greater than 0 or equal to 1. Return R. Else R equal to greater than 0 இருந்தால் வேல்யூ, அப்படி இல்லைன்னா R equal to 1. இங்கே வந்து ப்ராக்கெட். ஸோ நம்ம வந்து we are able to set this. இதுலேயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ what will happen, நமக்கு அந்த ஒரு வேரியபிள்லேயே this is called as properties. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆர் இப்போ இந்த இது கொடுக்குறோம் இல்லைங்களா,
இந்த ப்ராப்பர்ட்டிஸாக இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா what will happen is if you are going to இப்போ வந்து நான் பை கொடுக்கல, பை வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கு நார்மலாக பப்ளிக் float pi equal to 3.14 f அப்படின்னு கொடுத்துட்டேன். Okay, it's there. Now we are having இங்கே கொடுத்த உடனே இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஆர் ரெண்டுத்துக்கும் வேல்யூ உங்களால் செட் பண்ண முடியும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 12 கமா பை ஈக்குவல் டு, இப்போ பை வந்து பப்ளிக்காக வச்சுருக்கிறதுனால நான் இப்போ பையை வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுங்க. இங்கே வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டா இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 கமா ஒன்றும் வரல. ஸோ இங்கே வந்து நீங்கள் செமிகோலன் போட்டுக்க முடியும். I can assign that values like this. ஸோ இங்கே ஆர் இது தேவையில்லை. ஓகே, ஐ எம் ரன்னிங் இட். Okay, so this is basically okay. So it is giving that value. இப்போ மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மைனஸ் வேல்யூ I am going to give here r equal to -12. So it will take it as 1. Okay, so this is the properties. நார்மலாக இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணும்போது ஈவன் ஜென்ரலாக வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த இன்ட் ஆர் இன்ட் எக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் எம்ப்ளாயி, இங்கே வந்து பப்ளிக் இன்ட் ஐடி செட்டர் கெட்டர் இப்படி கொடுத்துடலாம். நேம் salary அப்படின்னா இங்கே வந்து string name int salary. இன்ட்டுக்கு பதில் இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஓகே பேசிக்லி த திங் இஸ். இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி இங்கே கொடுக்கும்போதே வாட் யூ கேன் டூ இஸ் இங்கே ஐடி ஈக்குவல் டு என்ன வேல்யூ, நேம் ஈக்குவல் டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். நம்ம வந்து we can assign that value. சரி, இங்கே வந்து salary equal to we are giving this. So this way we can use the properties. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த செட்டர் கெட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு வேலிடேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் வேரியபிள்ஸ் வென் யூ வாண்ட் டு கீப் சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த கிளாஸஸ். அதுக்காக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ட் ஐ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க டெம்பரரியாக அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ண வேண்டாம்.
எதுக்கு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வந்து டேட்டா வாங்கணும்னு இருக்குதோ ஆர் எக்ஸ்டர்னலாக அதனுடைய ஆக்சஸ் வேணும் ஆனால் அதை வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா இஸ் கோயிங் டு பி கன்சீல்டு. ஓகே, அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன். இது வந்து ஒரு என்கேப்சுலேஷனுடைய ஒரு வகை. அது புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் பார்த்துருக்கோம், பாலிமார்ஃபிசம்னால் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து என்கேப்சுலேஷனுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரீயூசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா அந்த 4 pillars வந்து நம்ம வந்து we have learned. நவ் நம்மளால் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனை வந்து திங்க் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனில் ப்ரோக்ராம் எழுத முடியும். இதுக்கு அடுத்தது தொடர்ந்து வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸுக்கு போக போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து சியிலேருந்து வந்த ஒரு கான்செப்ட்டு. பட் சி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த சி ஷார்ப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் எ கிளாஸ், பட் அந்த கிளாஸுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு தென் we can go for the advanced topic. நெக்ஸ்ட் செஷனில் we will see on the structures. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்ப்பதற்கும் அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.